அடுத்து நாம் 68வது அதிகாரம் வினை செயல் வகை பார்க்கிறோம். வினை செயல் வகை, இந்த வினை தூய்மை, வினை திட்பம், இந்த இரண்டினுடைய தொடர்ச்சி தான் வினை செயல் வகை. வினை திண்மையுடைய அமைச்சன் வினை செய்யும் வகை, எந்த செயலையும் செவ்வனே செய்திட முதலில் வினைத்திட்பம் இருந்தால் ஒழிய அவனால் எந்த செயலையும் செய்துவிட முடியாது என்பது கருத்து. அதனாலதான் வினை தூய்மைக்கு அடுத்து இந்த வினை திட்பத்தை வைத்தார். வினை திட்பத்தை அடுத்து வினை செயல் வகையை வைத்தார். இப்ப குறிஞ்சி காவலன் கபிலன், குறிஞ்சி காவலன் கபிலன், அவன் 99 வகையான மலர்களை சொல்லியிருக்கிறான். ஒரு எப்படி இந்த 99 மலர்கள் பற்றிய செய்தி எல்லோருக்கும் விளக்கமானது என்று சொன்னால், நடிகர் சிவகுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தொலைக்காட்சி நாடகத்திலே இந்த 99 மலர்களையும் அப்படியே மனப்பாடமாக ஒப்பித்தார். இதை பார்த்துவிட்டு பலர் அதை மனப்பாடமாக ஒப்பித்தார்கள். அதாவது ஒரு திரைப்படம் அல்லது தொலைக்காட்சி தொடரில் வருகிற செய்தி மிக விரைவாக மக்களை சென்று சேரும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப கலைவாணரே ஒரு படத்துல ஒரு திருக்குறளை கையடக்கமாக வைத்துக்கொண்டு என் கைக்குள்ள உலகம் பூரா இருக்கு அப்படின்னு ஒரு காட்டுவார். அப்பதான் திருக்குறள் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஆக ஒரு விரைவாக மக்களை சென்று சேருகிற ஒரு நுட்பமான கருவியாக இந்த திரைப்பட துறையும் இந்த தொலைக்காட்சி துறையும் இருக்கின்றன. அதை நல்லவர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தவில்லை என்பது மட்டும்தான் குறை. இப்படி ஏதோ ஒரு சில செய்திகள் இருக்கின்றனவே தவிர பெரும்பாலானவை அடாதுடியான செயல்களையே அதில் காட்டுகிறார்கள். தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக, மக்களை ஈர்ப்பதற்காக தவறான வழிகாட்டுதல்களை காட்டி பணம் பெருக்குகிறார்கள் என்பதுதான் குறை. அதிலே இந்த 99 மலர்களை அவர் எப்படி தேடி தேடி தொகுத்திருப்பார். அதை வெளிச்சம் போட்டு காட்டியவர் சிவகுமார். அதன் பிறகு பலர் இப்பொழுது மனப்பாடம் செய்து விட்டார்கள். செய்துவிட்டு அந்த 99ஐயும் சொல்லி மேடையிலே வரிசையாக ஒப்பித்து கைத்தட்டல் வாங்குகிறார்கள். இப்ப இதுல ஒருவர் அவருக்கு ஒரு கடுமையான வேலை கொடுக்கணும்னு நினைச்சார். ஒரு அவருடைய பெரிய நிலப்பரப்புள்ள ஒரு மண், இந்த மண்ணில் ஒரு 100 வண்டி மண்ணை கொண்டாந்து போட்டு இதை நிரப்புன்ட்டார். நிறவிட்டு வந்து கூலி வாங்கிக்க அப்படின்னு. அதிகாலையில் வேலைக்கு வந்துட்டார் மண்வெட்டியோட. மாலை 3 மணி அளவில் நான் நிலம் முழுவதும் மண்ணை பரப்பி விட்டேன், அதற்கான கூலியை கொடு என்று கேட்கிறார். இவரால் நம்ப முடியவில்லை. முழுவதும் நிரப்பி விட்டு வா என்று. நேரில் வந்து பாருங்கள், முழுவதும் நான் நிரப்பியது தெரியும் என்று அவர் பார்க்கிறார். எத்தனை பேரை வேலைக்கு வைத்துக் கொண்டா என்று கேட்கிறார். அவர் தோளிலே சுமத்தி இருக்கிற மண்வெட்டியை காட்டி சொல்கிறார், இவர் ஒருவரைத்தான் நான் வேலைக்கு வைத்துக் கொண்டேன் என்று அந்த மண்வெட்டியை காட்டி சொல்கிறார். ஆக இப்ப அந்த ஒரே ஆள் அவனுக்கு எவ்வளவு மன உறுதி இருந்திருந்தால் அந்த 100 வண்டி மண்ணையும் அந்த நிலப்பரப்பில் முழுவதுமாக பாவி இருப்பான் என்று பார்த்துக் கொள்ளும். இதான் வினை செயல் வகை. ஒருவன் மனது வைத்தால் முடியும் என்றால் முடியும் என்பதை சொல்வதுதான் வினை செயல் வகை. முதலாவது குறள் பார்ப்போம். சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. அறிவு சூழ ஒரு செயலை செய்ய திட்டமிடுவது என்பது மன துணிவோடு செயல்படுதலே ஆகும். துணிவு கொண்டவின் காலந்தாழ்த்துவது குற்றமாகும் என்பதை சொல்லுவதுதான் இந்த குறள். இப்ப சூழ்ச்சி என்பதற்கு ஒரு காலத்துல வழக்கத்துல வெல்லுதல் என்கிற, அதாவது சூழ்ந்து ஒரு காரியத்தை செய்தல், ஒரு செயலை ஏற்றுவது என்கிற பொருளிலே வழங்கியது. பின்னாலே சூழ்ச்சி என்பது தந்திரமாக செயல்படுவது, அதாவது ஏமாற்றுவது என்கிற பொருளிலே மாறிவிட்டது.
அந்த சூழ்ச்சி என்பது. இப்ப வழக்கத்தில் தீயோர் பலர் கூடி ஆராய்தல் என்கிற சூழல் ஏற்பட்டு விட்டதுனால சூது என்று ஒரு சொல் இருக்கிறது. இந்த சூதாட்டம், வட்டாடுதல் என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா, அது இந்த காசு வைத்து ஆடுவதனால அது சூழ்ச்சி. ஒருவனை வீழ்த்துவதற்கு அதை பயன்படுத்துகிறார், தந்திரமாக பயன்படுத்துகிறார். இதான் சூழ்ச்சி என்று ஆகிவிட்டது. முடிவு செய்யப்பட்ட உறுதிப்பாடு வெற்றி தந்து விடாது. அதன்படியே காலத்தாழ்வு இல்லாமல் உடனே செயல்படுதல் வேண்டும். காலத்தாழ்வு சாலவும் தீது என்பதை நாம் காலமறிதல் 49வது அதிகாரத்தில் பார்த்தோம். ஆக எண்ணுதல், உழுதல், முடிவெடுத்தல், விதையிடல், செயலாற்றல், பயிர்காப்பு, முடிவு, வினைகொள். இப்ப சரியான பருவம். இப்போ நம்ம ஜூன் மாதத்துல இருக்கிறோம். எல்லா பக்கமும் நாடெங்கும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது. சரியான நேரத்தில் தண்ணீரும் திறந்து விடப்பட இருக்கிறது. ஆக முதலில் எண்ண வேண்டும், என்ன பயிரை போட போகிறோம் என்று திட்டமிடுதல், அதற்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் வேண்டுமோ அத்தனையும் செய்தல். அதான் எண்ணுதல், உழுதல், முடிவெடுத்தல், விதையிடல். என்ன விதையை போடுகிறோம் என்று அது விதையிடுதல். அதற்கப்புறம் செயலாற்றுதல், என்னென்ன செய்ய வேண்டும் என்று. அப்புறம் பயிர் பாதுகாப்பு, அப்புறம் முடிவு, விளைவு நமக்கு திரண்டு கிடைக்கும். அப்படி அந்த சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது, அதை தீய வழியிலே செலுத்தி விடலாகாது என்று சொல்லுவதுதான் இந்த குறளினுடைய கருத்து. இதை தக்காரோடு ஆராய்ந்து, இப்ப அரசு என்ற நிலை வருகிற போது அமைச்சர் அந்தந்த துறையில் சிறந்து விளங்குகின்ற துறை செயலர்களை அழைத்து, அந்த துறை செயலர்கள் அதற்கு முன்னமே அதற்கு அடுத்த மட்டத்தில் இருப்பவர்களோடு கலந்து பேசியிருக்க வேண்டும். நமக்கு மேலதிகாரி அழைப்பார், மேலதிகாரி அமைச்சர் அழைப்பார், அமைச்சரை முதலமைச்சர் அழைப்பார். இப்படி படிப்படியாக அதற்கு முன்னாலேயே திட்டமிட்டு எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இவ்வளவு அழகாக சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாழ்ச்சியிலெல்லாம் தீது, தாழ்ச்சியில் தங்குதல் தீது என்று சொல்கிறார். ராமாயணத்திலிருந்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த குறளுக்கு போவோம். மந்தரை சூழ்ச்சி படலம்னு ஒண்ணு இருக்கு ராமாயணத்துல. மந்தரைங்கிறது கூனி என்று சொல்லப்படுபவள். கேகையன் தன் மகள் கைகையை தசரதனுக்கு கட்டி கொடுக்கிற போதே சீதனமாக கூனி என்கிற மந்தரையையும் சேர்த்து அனுப்பினான். அவளுக்கு துணையாக இருக்கட்டும் என்று சொல்லி அனுப்பினான். இவள் ஒரு சமயம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய சூழ்வினை படலம், மந்தரை சூழ்வினை படலம், அவளுக்கு தவறான ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள். இதை கம்பன் மந்திரம், மண் போட்டு திறம்போம் மந்திரம். மந்திரியரை கூட்டி ஆய்வது மந்திரம் ஆனது பின்னால. மந்திரி என்பதும் தமிழ் சொல் தான். பழுதன்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி வரும் என்று நாம் பார்த்தோம். 639வது குறள் அமைச்சல பார்த்தோம். அப்படி அந்த குறளை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மந்திரம் என்பது நல்ல தமிழ் சொல் என்பதை நம்முடைய சான்றோர்கள் நிறுவி இருக்கிறார்கள். எல்லாம் 100 விழுக்காடும் தமிழ் என்பதை நிறுவி இருக்கிறார்கள். அப்படி இந்த அயோத்தியா காண்டத்திலே இந்த செய்தி சூழ்ச்சி படலம் வருகிறது. இந்த சூழ்ச்சி என்பதற்காக இத்தனை கருத்துக்களை நாம் இந்த குறள் மூலமாக ஆய்வு செய்தோம். இந்த பழுதன்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி வரும் என்பதிலே 70 கோடி பகைவனோட கூட போரிட்டு விடலாம். ஆனா இந்த சூழ்ச்சியுடைய மந்திரி இருக்கான் பாருங்க, எப்படி கவுக்கலான்னு, அவனை மடியில கட்டிட்டு இருக்கிற புள்ள பூச்சி மாதிரி. அதனால முதல்ல ஒழிக்க வேண்டியது இந்த புள்ள பூச்சியை தானே தவிர 70 கோடி இல்லை. அவனுக்கு நமக்கு தெரியுது, இவன் நமக்கு எதிரி என்பது, பகைவன் என்பது நமக்கு நேரடியாக தெரிகிறது என்பதனால இதை போலதான் இந்த கூனியை அவர்கள் அங்கேயே அனுப்பி விட்டுருக்கணும். இந்த அம்மா வேணாம், அதை விட சிறந்த தோழி எல்லாமே இருக்கிறார்கள், அல்லது ஓரங்கட்டி இருக்கணும். ஏன் இல்லை என்றால் கதை நடக்காது, கதை ஓடாது. அந்த கூனி மட்டும் இல்லை என்றால் இந்த கதை நகர்ந்து இருக்காது, ராமாயணமே வெற்றி பெற்று இருக்காது. அதனால இப்படி சில பகைவர்கள் இருப்பதும் நம்முடைய நன்மைக்கு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சூழ்ச்சி
முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. அடுத்த குறள், அடிக்கடி இந்த குறள் கேட்டிருப்போம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கி செயற்பால தூங்காது செய்யும் வினை தூங்கற்க. அப்படி போட்டா பொருள். என்ன தூங்குக தூங்காமை என்றால், மெல்ல செய்ய வேண்டிய செயல்களை மெல்லதான் செய்யும், விரைவாக செய்ய வேண்டிய செயலை விரைவாக செய்து முடிக்கணும். நாளைக்கு ஒரு விழா இருக்குது, அடுத்த மாதம் விழாவுக்கு இப்ப திட்டமிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு வேண்டிய விழா சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமானால் என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்று அதை செய்யாமல் அடுத்த மாதத்துக்கு உள்ளதை அது நாளை மறுநாள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆக இது மாதிரி செயல்கள் நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். இப்படி வேண்டுமென்றே கழுத்தறுப்பதற்காக சில பேர் இருப்பான். என்னையா ஆச்சு தான் முடிச்சிடுறேங்க அம்மா, போயிட்டு சாயங்காலம் வருவாரு, தொற்றுக்கவே மாட்டான். பிறகு அவரே இணங்கி இவனை நம்பினால் வேலையாகாது என்று அவரே களத்தில் இறங்கி எல்லா விதமான பணிகளையும் செய்து முடிப்பார். தூங்கி செயற்பாட தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலந்தாழ்த்து செய்தல், காலம் நீடச் செய்தல் என 2 வகை. முன்னது வினை தொடங்கல். காலந்தாழ்த்து செய்தல் என்பது வினை தொடங்கல். பின்னது வினை செயல் முழுவதையும் பற்றியது காலம் நீடச் செய்தல் என்று 2 வகை. மெல்லச் செய்ய வேண்டியதை விரைந்தும் விரைந்து செய்ய வேண்டியதை மெல்லவும் செய்ய அவற்றால் தீமையே விளையும். இது சொற்பொருள் பின் வரு நிலை அணியாகும். சொல் பொருள் பின் வரு நிலை அணி என்று 8, 9ஆம் வகுப்புல இந்த அணி வரும். அதுல இந்த துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, சொல்லுக சொல்லில், இந்த மாதிரி குறள்கள் எல்லாம் சொல் பொருள் பின் வரு நிலை அணி என்கிற அணி அமைப்பிலே வரக்கூடிய பொருள்கள். இப்ப ஒரு சாதாரணமான மனிதனுக்கு இதை இப்ப அமைச்சு அளவுல சொல்லுகிறோம், சமுதாய அளவிலே சொல்லுகிறோம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில நேற்று மாடியிலே பயறு வகைகளை எல்லாம் காய வைத்திருந்தோம். அதை பயறு வகைகளை தவசம், தானியம் என்று சொல்கிறோம், அதுக்கு தவசம் என்று பெயர். திவசம் இல்லை, தவசம். தவசம் காய போட்டிருக்கிறோம். கொடியிலே நிறைய துணிகள் காய போட்டிருக்கிறோம். எதை முதல்ல எடுக்கணும்? பயறு வகைகளை முதலில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவை ஈரமாகிவிட்டு நாள் முழுமையும் வெயில் அடிக்காமல் போய்விட்டால் அது அடுத்த நாள் அந்த ஈர சுதத்தில் முளை விட்டுவிடும். கொஞ்சம்னா சாப்பிட்டுக்கலாம், ஏராளமானது இருக்கு. அதை முதலில் விரைவாக எடுத்து விட வேண்டும். அதை முதலில் செய்ய வேண்டும். துணிகள் நெடுக காய போட்டுருக்கும், அதை கீழே கொண்டாந்து போட்டோம்னா அது இரவு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சிடும். அது நனைஞ்சிட்டா பரவாயில்ல. இந்த 2ம் நடைபெறுகிற வேளையில் எதை முதலில் செய்ய வேண்டும், எதை அடுத்து செய்ய வேண்டும் என்கிற மனோநிலை சரியாக இருந்தால் சரியாக நடக்கும் என்பதை சொல்வதுதான் 2வது குறள். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யுமனை. 3வது, இன்று ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் என்கிற குறளை பார்க்கிறோம். இதை 789 79வது அதிகாரத்துல 9வது குறள், 72வது அதிகாரத்துல 8வது குறள், 818. இந்த 2ஐயும் அதை இணைத்து படித்தால் இதனுடைய முழுமையான பொருள் கிடைக்கும். அப்படித்தான் அவர் திருவள்ளுவர் ஒவ்வொன்றையும் முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரே கருத்தை வலியுறுத்துவதற்காக பலமுறை அதை நினைவூட்டுவதற்காகவும் முன்னே கூறியதை பின்னாலும் நன்றாக நினைவில் இருத்திக் கொள்வதற்காக இப்படி அவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். முடிந்த செயலை செய்து முடிப்பது நல்லது. ஒரு கால் முடியவில்லை என்றால் முடிந்தவற்றையேனும் செய்து முடிக்க வேண்டும். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, செயல் நல்லது. எந்த வகையிலெல்லாம்
நாம் செயல்படுகின்ற அமைப்பிலே உள்ளும் வாயெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு செய்வது அந்த செயல் சிறப்பாக அமைந்துவிடும். அப்படி நாம் நினைத்த அளவுக்கு அதை முற்றுப்பெற செய்து முடிக்க முடியவில்லை என்றால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். உன்னால் இவ்வளவுதான் முடியும் என்று சொன்னால் அதோடு நிறுத்தி கொண்டு பிறகு தன்னை தேற்றிக்கொண்டு அல்லது தன்னுடைய வலிமையை கூட்டிக் கொண்டு அதன் பிறகு செயல்பட வேண்டும் என்பது கருத்து. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இப்ப 789 சொன்னேன். நட்பிற்கு வீற்றிருக்க யாதனில் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை என்று அந்த 79வது. எப்போதும் மாறுபட்ட சிந்தனை இல்லாமல் இயன்ற போதெல்லாம் உதவி செய்து நண்பரை தாங்கி பிடிக்கின்ற நிலையில்தான் நட்பு கொழுவிட்டிருக்கும். எப்பொழுதெல்லாம் நண்பனுக்கு இடர்பாடு ஏற்படுகிறதோ, ஒரு தாழ் நிலை ஏற்படுகிறதோ, அந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் அவனை தாங்கி பிடிக்கின்ற ஒருவன் தான் அந்த நண்பனாக, சிறந்த நண்பனாக இருக்க முடியும் என்பதை நட்பு அதிகாரம் சொல்லுகிறது. அடுத்து 818வது குறள். ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல். இந்த ஒல்லும் என்கிற வார்த்தை பல இடங்கள்ல வருகின்றது. நம்ம தொடக்கத்திலேயே பார்த்தோம், அரண் வலியுறுத்தலிலேயே வரும். அதே போல இங்க ஒல்லும் என்பது முடிந்த அளவு. ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல். ஒரு செயல் கூடி வரும் வேளையில் அதனை இடை புகுந்து கெடுப்போரின் நட்பை யாரிடமும் சொல்லாமல் கைவிட்டு விட வேண்டும். ஒரு காரியம் கூடி வரும்போது இடையில புகுந்து அதை கெடுத்துட்டு போயிடுவான். அவனுக்கு நல்லது நடக்கிறதே பிடிக்காது. அவன் மூக்க நுழைச்சான்னா அந்த காரியம் கெட்டுரும். அதை அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார் 82வது அதிகாரத்திலே. ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல். யார்ட்டையும் சொல்லிக்காம அவனை கைவிட்டுருங்கிறார். எப்படி உடற்றுபவர், உடற்றுபவர் கேண்மை, இடையில் புகுந்து கெடுப்பவர், காரியத்தை கெடுத்து விட்டு போய்விடுவார். அப்படிப்பட்டவருடைய நட்பை நீ இடையிலேயே விட்டுவிடு என்று சொல்லுகிறார். இதுக்கு ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டை யார் சொல்லுகிறார் என்றால் வெள்ளி வீதியார் சொல்றார். அதுக்கு பிறகு நக்கீரர் சொல்லியிருக்கார். ஒல்லுவது ஒல்லும் என்றலும் யாவர்க்கும் ஒல்லாதது இல்லன மறுத்தலும் இரண்டும் ஆழ்வினை மருங்கின் கேண்மைப்பாலே. ஒல்லாது ஒல்லும் என்றலும் ஒல்லுவது இல்லன மறுத்தலும் இரண்டும் வல்லே இறப்போர் வாட்டல் அன்றியும் புறப்போர் புகழ் குறை படும் வாயில் என்பது இந்த புறநானூற்றிசையில் 106வது பாடல். ஒரு சின்னதா ஒரு வரலாற்று நிகழ்வு. இத அகநானூற்றுல பரணர் காதல் தொடர்பான செய்தியை சொல்கிற போது இந்த வரலாற்று நிகழ்வை அதில் புகுத்துகிறார். இது புறம் சார்ந்த செயல். இப்ப நான் சொல்ல போற செய்தி அகநானூற்றிலே பரணர் சொன்னது. ஆனால் அது அவர் அகப்பொருளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறார். அதை அகப்பொருள் இப்பொழுது நமக்கு தேவையில்லை இந்த இடத்திற்கு என்பதனாலே அதன் மூலமாக அவர் சொல்ல வருகிற செய்தியை மட்டும் நான் இங்கே இணைக்கிறேன். சோழமண்டலத்திலே பல மாதிரி இருந்திருக்கு. உரை தலைநகராக கொண்டிருந்திருக்கிறது. காவிரி பூம்பட்டினத்தை தலைநகராக கொண்டிருந்திருக்கிறது. அதற்கு பின்னாலே தஞ்சையை தலைநகராக கொண்டிருந்திருக்கிறது. கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள பழையாறை வடதளி என்கிற பகுதியை தலைநகராக கொண்டு ஆண்டிருக்கிறார்கள். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டிருக்கிறான். இப்படி அதனால இது சோழ மண்டலம் என்று பொதுவாக சொல்லியிருக்கிறார். இந்த ஊர் எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியல. அன்னிகுடி என்று இருக்கிறது.
அந்த அன்னிகுடி என்கிற இடத்திலே அன்னி என்று ஒருத்தன் இருந்தான். அவன் பேர்ல தான் அந்த அன்னிகுடி இருக்கு. அதாவது ரன்னகரை உற்று போடணும், அன்னிகுடி. அவனோட மகன் பேர் மீயிலி. மீயிலி ஞமலின நாயின் ஆயிடும். இது மீயிலி என்று இருக்கிறது. அந்த அன்னி என்பவனுக்கும் மீயிலினோட தந்தை அன்னி. அன்னிக்கும் தேரெழுந்தூர் என்று இப்போ கம்பர் பிறந்த ஊராக குறிக்கப்படுவது இப்போ ஒரு மாயூரம் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது தேரெழுந்தூர் என்ற ஊர். அந்த தேரெழுந்தூர் என்கிற ஊரிலே திதியன் என்று ஒருவன் அரசாண்டான், ஒரு குறுநில மன்னன். இவனும் ஒரு குறுநில மன்னன் தான். சோழ மண்டலத்திலே ஒரு பகுதியை ஆண்டவன் இந்த அன்னி என்பவன். இந்த 2 பேத்துக்கும் பகை. இந்த போரிடுகிற போது அவன் என்ன பண்ணிட்டான்னா, யாரு, திதியன் என்பவன், தேரெழுந்தூரை சேர்ந்த திதியன் என்பவன் அந்த அன்னியினுடைய 2 கண்களையும் பிடுங்கிவிட்டான். இதை நீண்ட நாள்களாக மனதிலே கரு வைத்து கொண்டே இருந்தான் அன்னியினுடைய மகனாகிய மீயிலி. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. சரியான முறையிலே படையை திரட்டி கொண்டு அந்த திதியனை அந்த குறுக்கை என்று குடந்தைக்கு அருகில் 2 கல் தொலைவில், அதாவது கிலோமீட்டர்ல ஒரு 3 அல்லது 3.25 கிலோமீட்டர் இருக்கலாம், குறுக்கை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த இடத்திலே காவல் மரம் அன்னியால் வெட்டப்பட்ட போது, அந்த வெட்டப்பட்ட காலத்தால் தான் அவனுடைய கண்ணை புடுங்கினான், குறுக்கை என்கிற ஊர்ல. இப்ப திரும்ப இவன் அவன் மீது போரிட்டு, அந்த திதியன் மீது போரிட்டு இந்த மீயிலி என்பவன் அவனை வென்றான் என்பதுதான் செய்தி. இப்ப இந்த இடத்திற்கு, இந்த குறளுக்கு அது எவ்வாறு பொருந்துகிறது? உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே, உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அவன் முடிந்த அளவுக்கு அந்த அன்னி போரிட்டான். போரிலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டன. அதன் பிறகு அவனுடைய மகனாகிய மீயிலி என்பவன் அந்த திதியனை வென்றான் என்பது வரலாறு. அதாவது செல்லும் வாய் நோக்கி செயல் என்கிற அடிப்படையில் அவன் வென்றான் என்பதைத்தான் அகநானூற்றிலே பரணர் குறிப்பிடுகிறார் என்பதை இந்த இடத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம். மீண்டும் குறளை பாருங்கள். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அடுத்து 4ஆம் குறள் 674. வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். தெரும் என்றால் அழிக்கும், அழித்துவிடும் என்பது பொருள். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீ எச்சம் போல தெரும். இதற்கு நேரடியாக நாம் பொருள் பார்த்தோமானால், அரைகுறையாக விட்ட செயலும் அழிக்காமல் விட்ட பகையும் அணைக்காமல் விட்ட நெருப்பாய் கனன்று அழித்துவிடும். இதுல என்ன சொல்ல வருகிறார்? வினை பகை என்று 2. அதுல அரைகுறையாக ஒரு செயலை நிறுத்திட்டோம்னா விளங்காது. அதே போல ஒரு பகை என்று சொன்னால் அந்த பகையை முழுமையாக முடித்து விட வேண்டும். இப்ப இந்த திதியனே பார்த்தோம்ல, திதியனே அங்க மீலியையும் அடித்திருந்தானே, ஆனால் அவன் முழு பகையும் அழித்தவனாகி இருப்பான். அந்த முழு பகையும் அழிக்காமல் விட்டதால் அவனுக்கு அந்த கேடு சூழ்ந்தது. அந்த அடிப்படையில அழிக்காமல் விட்ட பகையும் அணைக்காமல் விட்ட நெருப்பாய் கனன்று அழித்துவிடும். அழிக்காமல் விட்ட நெருப்பு என்பதை இங்கே எதற்காக ஓமையாக சொன்னார் என்றால், சில நேரங்களில் இந்த தீயணைப்பு படையினர் அணைப்பார். நான் சொல்றது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே நிறைய குடிசை வீடுகள் இருக்கும். பக்கத்திலே இருக்கிற ஓட்டு வெள்ளை வீடுகளும் சேர்ந்து அந்த ஒரு தெருவிலே ஒரு குடிசை வீட்டிலே பற்றிய தீயானது அந்த தெரு முழுமையும் உள்ள அத்தனையும் அழித்துவிடும். இவன் எல்லாம் அழித்து விட்டதாக நினைத்து போய்விடுவார்கள். கடைசியில் ஏதோ ஒரு இடத்திலே வீட்டிலே கொஞ்சம் அந்த தீ கனன்று கொண்டிருந்திருக்கும். அதை முழுமையாக பார்த்து அழிக்காமல் விட்டதால் அந்த தீ கனன்று எழுந்து
எஞ்சி இருக்கிற மற்ற குடிசை வீடுகளையும் அழித்துவிடும் என்பதனாலே ஒரு ஒரு அதாவது அரைகுறையாக விடுகிற செயலும் பிழை, ஒரு பகையை முழுமையாக அழிக்காமல் விடுவதும் பகை என்பது. இதெல்லாம் அரசியல்ல சொல்லப்பட்டவை, அரசியலுக்காக சொல்லப்பட்ட செய்திகள். இதை நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிற போது இது மாதிரியான பகையை விட்டு தள்ளி இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக இதை நாம் முழுமையாக படிக்கிறோம். வினை பகை என்று இரண்டின், அப்படி படிச்சாதான் பொருள் புரியும். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால். எச்சம் என்பது அணைக்காமல் விட்ட தீ இருக்கு பாருங்க. பகை என்பது முற்றும் முடிக்காமல் விடப்பட்ட அந்த பகை, அந்த செயல் முழுமையாக செய்யப்படவில்லை என்றால் என்ன நேரும்? தீ எச்சம் போல பெறும். அது அந்த தீய செயல்களை அழிக்காமல் விட்டதனால் ஏற்படுகின்ற நிலவரத்தை இந்த இடத்திலே மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார் திருவள்ளுவர். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையங்கால் தீ எச்சம் போல தரும். இதை கரிகால் பெருவளத்தானுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், முழுமையாக அது பெரிய வரலாறு. கரிகால் சோழ பெருவளத்தான் கல்லணையை ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுப்பினால் அது இன்றும் வரலாறாக. ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டபோது அவர்கள் மிக பெரிதாக வியந்து வியந்து பார்த்த ஒரு செயல் என்னவென்றால், கல்லணை, கல்லே இல்லாத பகுதியிலே இவ்வளவு அற்புதமான கற்களை எல்லாம் கொண்டு வந்து எங்கிருந்து கொண்டு வந்து சேர்த்து இப்படி ஒரு அணையை எந்த எந்த என்ஜினியரிங் கல்லூரியில் படித்தான் கரிகாலன்? அல்லது கரிகாலன் நியமித்த ஆட்கள் எப்படி படித்திருப்பார்கள்? அப்படி இப்போதும் ஆட்கள் இருக்கிறார்கள். பொறியியல் படிக்காமலே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தபோவனம் இருக்குது, சித்வானந்த சுவாமிகள். அவர் நேரடி இமயமலையிலே இருந்த சுவாமி சிவானந்தருடைய நேரடி சீடர். அவர் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் பாங்கான இடங்கள் இருக்குமோ அது மாதிரியான இடங்களில் எல்லாம் கல்வி நிலையங்களை அமைத்தார். திருச்சியிலே திருப்பராய்த்துறையில் அமைத்ததை போன்று மதுரையிலே வைகை ஆற்றங்கரையிலே அமைத்திருக்கிறார். அதே போல பூர்ணி நதி ஆற்றங்கரையிலே திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடையிலே அரியகுளம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே அமைத்தார். இப்படி பல இடங்களில் சொல்லிக்கொண்டே, கரூரில் அமைத்தார், நொய்யல் ஆற்றங்கரையிலே கரூரில் அமைத்தார். இப்படி அவர் ஒன்றும் பொறியாளர் இல்லை, எந்த பொறியாளரையும் வைத்து அவர் கட்டவில்லை. தானே இருந்து எந்த முறையில் அமைத்தால் இயற்கை காற்று குழந்தைகள் மேல் படும் என்று வகுப்பறைகளை அமைத்திருக்கிறார். நீங்கள் அந்த தபோவனத்திலே சென்று பார்ப்பீர்களே, அந்த அமைப்பு முறை எல்லோரும் வியப்பார்கள். இது எந்த பொறியாளருடைய ஆலோசனையின் பேரில் கட்டப்பட்டது என்று. அதை போலத்தான் கரிகால சோழ பெருவளத்தான் எத்தனை பெரிய அதாவது தொழில் நுட்பமுடைய நிபுணர்களை எல்லாம் வைத்து இப்படி கட்டியிருப்பான் என்று ஆங்கிலேயர்கள் வியந்து போனார்கள் என்பது செய்தி. இப்போது நாம் செய்திக்கு வருகிறோம். இந்த கரிகாலன் இப்படி செய்திருப்பதை பார்த்து அதே காலகட்டத்தில் வாழ்ந்த பாண்டியனும் சேரனும் பகைமை தீயால் போரிட வந்தார்கள். அவர்களை முற்றிலும் அழித்தான் என்பது வரலாறு. அதைத்தான் இங்கே வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் ஆராய்ந்து பார்த்தால் தீ எச்சம் போல தரும். அவர்களை முழுமையாக முற்றாக அழித்து விட வேண்டும், அப்படி அழித்தான் என்பதுதான் அதற்கான எடுத்துக்காட்டு. 5வது குறள். பொருள் கருவி காலம் வினை இடனோடு. பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம். எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படி எல்லாம் அது மிக எளிமையான சீர்களை எல்லாம் போட்டு எழுதுகிறார். இதை 5ன்னு கூட்டி வேற சொல்றார். வினை பகை என்று 2ன்னு கூட்டி சொன்னார் பாருங்க. இப்ப இங்க பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். இந்த 5ஐயும் வேண்டிய பொருள், தகுந்த கருவி, ஏற்ற காலம், பொருந்தும் செயல், உரிய இடம், இவை 5ஐயும் தெளிவாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இப்ப இங்க சொல்லப்பட்ட 5லே
இந்த கருவி என்கிற ஒன்றுக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லை. இந்த பொருள் செயல் வகை இருக்கிறது, காலம் அறிதல் இருக்கு, வினை செயல் வகை இருக்கிறது, இடனோடு இடனறிதல் இருக்குது. 4 அதிகாரங்கள், 40 குறள்கள் இருக்கின்றன. இந்த கருவி என்பதற்கு மட்டும்தான் குறள். இந்த 5ம் சேர்ந்தால்தான் இருள் தீர எண்ணி செயல், அந்த செயல் முழுமை பெறும் என்பதை தெளிவாக ஆராய்ந்து செயல்பட முடியும் என்பதை இந்த இடத்திலே மிகச்சிறப்பாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் திருவள்ளுவர். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் 753வது குறள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் 756வது குறள். அருவினை என்பவளவோ 483. ஞாலம் கருதினும் கைகூடும் 484. இந்த குறள்களை எல்லாம் இணைத்து படிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சொல்லுகிறார். வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் 651வது குறள். இவ் 5ல் 1 குறையினும் குறைவே என்பதனால் 5 என்று எண்ணிட்டு கூறினார் என்று உரையாசிரியர் பகர்கிறார். காலம் அறிந்தாங்கு, இது நீதிநெறி விளக்கத்துல ஒரு பாடல். காலம் அறிந்தாங்கு இடமறிந்து செய்வினையின் மூலம் அறிந்து விளைவறிந்து மேலும் தாம் சூழ்வன சூழ்ந்து துணைமை வழி தெரிந்து ஆழ்வினை ஆளப்படும் என்று நீதிநெறி விளக்கம் 52வது பாடலிலே இந்த குறளுக்கு விளக்கமாக குமரகுருபர சுவாமிகள் சொல்லுகிறார் என்பதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எண்ணுவார் எண்ணத்திற்கு தக இக்குறளை நூலாக்கம் செய்யலாம், ஒரு தனி நூலாகவே ஆக்கலாம் என்று இளங்குமரனார் பரிந்துரை செய்கிறார். இதை படிக்கின்றவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த 5ஐயும் வைத்து ஒரு தனி நூலாகவே செய்யலாம் என்று தங்களுடைய கற்பனை தேரோட்டத்தை முடுக்கிவிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். தேவையில்லாமல் சில பேர் வட்டிக்கு வாங்குவாங்க. தேவையில்லாத பொருளை வட்டிக்கு வாங்கி தேவையில்லாத பொருளை வீட்டில் குவிப்பார்கள். நாம் தொடக்கத்திலே சொல்லி இருக்கிறோம், அத்தியாவசியம் என்றால் வாங்கு, அவசியம்தான் இப்பொழுது தேவையில்லை என்றால் நிறுத்திக்கொள், அனாவசியம் என்றால் வாங்கவே வாங்காது என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் தேவையில்லாத ஒரு பொருளை வட்டிக்கு வாங்குவார்கள். அதை சும்மா உட்கார்ந்துருக்கோம், இவர்கள் வட்டி செலுத்திக் கொண்டிருப்பார்கள். அது தேவையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொருள் கருவி காலம் செயல், பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் சீர எண்ணி செயல் நன்றாக முடிவு செய்ததற்கு பிறகு நீங்கள் வினையில் இறங்குங்கள் என்பதை சொல்லுகிறார். இதற்கு ஒரு மாருக்கத்து நப்பசலையார் என்று ஒரு பெருமகனார் சங்க காலத்திலே அவர் புறநானூற்றிலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதாவது மலையமான் என்பவன் மலையமான் திருமுடிக்காரியினுடைய மகனுக்கு பேர் மலையமான். அவன் நல்ல சிறந்த மனிதன், நல்ல கொடையாளன். அவன் காரி எப்படி இருந்தானோ அதே போல் மலையமானும் நல்ல கொடையாளனாக வீரமுடையவனாக. முள்ளூர் மலை என்று திருக்கோவலூர் பக்கத்திலே ஒரு மலை இருக்குது. முள்ளூர்னா முள்ளு குத்துது பாருங்க, அந்த முள்ளூர் என்கிற மலையை தனக்கு உரிமை உடையவனாக, இதெல்லாம் மாரக்குத்த நப்பசலையார் சொன்ன செய்தி. இது புறநானூரில் இருக்கிறது. இவன் உறையூரிலிருந்து சயதுங்கன் என்று ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவன். இன்றைக்கு 1800 1900 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவன் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. சயதுங்கன் என்று ஒருவன். அந்த சயதுங்கனுக்கு இவனுடைய பெருமை, இவன் மிகச்சிறந்த கொடையாளன், சிறந்த ஆலோசகனாக இருக்கக்கூடியவன் என்பதனால இந்த சிற்றரசனை தன்னுடைய பேரரசுக்கு ஒரு அமைச்சனாக வைத்துக் கொண்டால் நல்லது என்று அவனை அணுகி கேட்டு இவனும் அங்கே போய் சோழ நாட்டிலே அமைச்சனாக இருக்கிறான். இவன் செய்கிற செயல்கள் அனைத்தும் வினை இடனோடு மிகச்சிறப்பாக இவன் செய்வதை பார்த்து இவனுக்கு, அதாவது என்ன பண்ணான்னா, இதுல மிக மிக இன்றியமையாத ஒரு செயல் இவன் செய்தது. நீர்ப்பாங்கான இடங்களிலெல்லாம் எந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் பாயவில்லையோ அந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் பாய்கிற மாதிரி வேளாண் தொழிலை சிறப்பாக செய்திருக்கிறான். இவனிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அந்த செயலையெல்லாம் செய்து அந்த அரசினுடைய வருவாயை பெருக்குவதற்கு இவன் உதவியாக இருந்தான் என்பதனாலே
இவனுக்கு ஏனாதி என்று ஒரு பட்டத்தை கொடுக்கிறான். வெறுமன பட்டம் கொடுக்க மாட்டான். ஒரு பட்டம் கொடுத்தா அவனுக்கு வேறுங்கிற ஒரு ஒரு பகுதி நிலம், வந்து இப்பெல்லாம் ஏதோ பண முடிப்பா கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இந்த பகுதி பூரா நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்துடுறது. அப்படி கொடுக்கப்பட்டதுனால அவனுக்கு மலையமான் சோழிய வேணாதி திருக்கண்ணன் என்று ஒரு பெயர் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பொருள் கருவி காலம், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்கிற உண்மையை இவன் வரலாற்றால் நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதை தெளிவு பெறலாம்.